பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதது திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமான சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு கனமும் மகிமையும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக ஆமென். பிரியமானவர்களே, தெய்வத்துவம் என்று நடத்தப்படுகிறதான அருமையான வேத பாட வகுப்பிற்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே சாத்தானின் சாம்ராஜ்யம் என்கின்ற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர் வேத பாடமாக நாம் கற்று வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியான காரியத்தை தான் இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்துல நிம்ரோத் காரியங்களை குறித்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நிம்ரோத் என்பவன் யார்? பழைய ஏற்பாட்டில் இருந்ததான ஒரு மனிதன் என்று சொல்லியும் அவன் ஒரு ராஜாவாய் இந்த பூமியிலே வாழ்ந்தவன் என்பதை குறித்தும் அவனுடைய 3 காரியங்களை நாம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களில் இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். முதலாவதாக இந்த நிம்ரோத் என்பவன் பலத்த வேட்டைக்காரன் என்பதை குறித்தும், இரண்டாவதாக இந்த நிம்ரோத் தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய என்பதை குறித்தும், இந்த நிம்ரோத் பராக்கிரமசாலியாக இருந்தான் என்பதை குறித்தும் 3 குறிப்புகளில் கீழாக நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த நிம்ரோத்துடைய தொடர்ச்சியான காரியத்தை இந்த வேத பாடத்துல நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். காரணம், பிரியமானவர்களே, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் ஆபிரகாம் என்று நாம் பார்க்கிறோமே. இந்த ஆபிரகாம் நோவாவுடைய சந்ததியிலே 10ஆம் தலைமுறையை சேர்ந்தவர். தேவன் நமது நோக்கம், நமது சித்தம், நமது திட்டம் நிறைவேற ஒரு சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொள்ள, ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அதே போலவே பிரியமானவர்களே, சாத்தானால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறான். அவன் இதே நோவாவுடைய சந்ததியிலே 4ஆம் தலைமுறையிலே 4th ஜெனரேஷன் 4ஆம் தலைமுறையிலே நிம்ரோத் என்ற ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். இவனை கொண்டு தனது நோக்கம், சித்தம், திட்டம் நிறைவேற அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, ஆகவே தான் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சியினுடைய நிழலாட்டமாக இந்த நிம்ரோத்தினுடைய ஆட்சியை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சிக்கு ஏற்கனவே பிரியமானவர்களே, வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பாகவே இந்த நிம்ரோத்தினுடைய ஆட்சியின் காரியங்கள் நிழலாட்டமாக ஏற்கனவே நடத்தி காண்பிக்கப்பட்ட ஒரு காரியமாக நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு தொடர்ந்து நிம்ரோத்தை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்து இந்த நிம்ரோத்தை குறித்து புராண காவியங்கள் நாம் பார்க்கிற வேளையிலே, இந்த சரித்திர காரியங்களை பார்க்கிற வேளையிலே இவனை குறித்து இந்த புராணங்கள் என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால், பிரியமானவர்களே, இவன் 2 பகுதிகள் அவன் தெய்வீக தன்மை கொண்டவனாகவும் ஒரு பகுதி அவன் மனுஷிக தன்மை கொண்டவனாகவும் அந்த கில்காமேஷ் என்கின்றதான காவியத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவே மனுஷகுமாரனாய் வந்த தேவகுமாரனாக இந்த நிம்ரோத் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்க ஆரம்பித்தான். மனுஷகுமாரனாக வந்த தேவகுமாரனாக பிரியமானவர்களே இவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்க ஆரம்பித்தான். இவனுக்குள்ளே தெய்வீக தன்மைகள் இருந்தது, இவனுக்குள்ளே மனுஷிக தன்மைகளும் இருந்தது. பிரியமான, இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற வேளையிலே வரப்போகிற அந்தி கிறிஸ்து அவனுக்கு பிரியமானவர்களே சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் வலு சர்வம் என்று சொல்லப்பட்ட இந்த வானத்திலிருந்து தள்ளப்பட்ட பிரதான தூதன் இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு தன்னுடைய பலத்தையும் ராஜரீகத்தையும் அது மாத்திரமல்ல சகல சத்துவத்தையும் தருவான் என்பதை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயும் பிரியமானவர்களே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல
4வது வசனத்திலேயும் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். ஆக 2வது வசனத்திலே பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 13வது முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். இப்பொழுது அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றே அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரம் என்பது ஜனங்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஜனங்கள் மத்தியிலே இருந்து ஒருவன் எழும்பி வருவார். அவன் தான் அந்தி கிறிஸ்து. அவனை மிருகம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி சமுத்திரத்தில் ஏறி வருகிற மிருகமாகிய அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு 2வது வசனத்துல அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. கவனியுங்கள், வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. வலு சர்ப்பமானது இது என்ன செய்கிறது? பிரியமானவர்களே, தனது பலத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் அந்த மிருகத்துக்கு கொடுத்தது என்று பார்க்கிறோம். இதை போலத்தான் ஏற்கனவே பிரியமானவர்களே, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியின் காரியம் ஏற்கனவே நிம்ரோத்தினுடைய காலகட்டத்தில் நடத்தி பார்க்கப்பட்டது. பிரியமானவர்களே, நிழலாட்டமாக அது நடத்தி பார்க்கப்பட்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் இந்த நிம்ரோத்துக்கு தெய்வீக தன்மைகள் மனுஷிக தன்மைகள் இருந்தன. அது உண்மையான தெய்வீக தன்மைகள் அல்ல, பிசாசு கொடுத்த தெய்வீக தன்மைகள். வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட தூதனுடைய தெய்வீக தன்மைகள், அவனுக்குள்ள அந்த சக்திகள் வல்லமைகள் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த பிரதான தேவ தூதனையும் அவனோடு இருந்த தேவ தூதர்களையும் ஆண்டவர் கீழே தள்ளினபடினாலே அவைகளுக்கு சக்தி வல்லமைகள் இருக்கிறது. அவைகளை கொண்டுதான் மாந்திரிகமான காரியங்களுக்கு அநேக மந்திரவாதிகள் இந்த மாந்திரிகமான காரியங்களுக்கு இந்த தேவதூதனுடைய வல்லமையை அந்த வல்லமையை கொண்டு அநேக காரியங்களை செய்கிறார்கள். செய்வினை பண்ணுவது, மாந்திரிகம் பண்ணுவது, மந்திரம் பண்ணுவது, வில்லிய சூனியம் செய்வது, இப்படிப்பட்ட அநேக காரியங்களை இந்த உலகத்துல செய்து வருகிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த நிம்ரோத்துக்குள்ளாக ஒரு வகையான சக்தி, ஒரு வகையான தெய்வீக ஒரு வல்லமை அவனுக்குள்ளாக இருப்பதை அவர் உணர்ந்தபடினாலே தன்னை மனுஷனாக வந்த தேவகுமாரனாக ஜனங்களுக்கு காண்பிக்கின்றார். உங்களுக்கு தெரியும், மனுஷனாய் வந்த தேவகுமாரன் யார்? அவர் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே. ஆம் பிரியமானவர்களே, 7 நட்சத்திரங்களை தமது வலது கையிலேயும் 7 பொன் குத்து விளக்குகளை மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற வேளையிலே மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதர் என்று மரித்தோர் என்று உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனமாய் இருக்கிறார் என்று வேதம் ரோமர் 1:5 சொல்லுகிறது. ஆகவே மாம்சத்தின்படி அவர் வந்தவர் மனுஷகுமாரன் என்பதை நிரூபிக்க தாவீதின் சந்ததியிலேயே பிறந்தார். அதை போலவே தன்னை தேவகுமாரன் என்பதை நிரூபிக்க பரிசுத்த ஆவியானவர் மூலமாக 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பினார். இதை குறித்து தான் ரோமர் 8:11 நாம் பார்க்கிறோம். இயேசுவை மருத்துவர் எழுப்பின ஆவியிலே வாசமாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவரால் இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபித்தார். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த அருமையான நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இயேசுவே பூமியில் மனிதராக வந்த தேவகுமார். 100% அவர் மனுஷகுமாரனாகவும் 33 வயது வரைக்கும் அவர் மனுஷகுமாரனாக இருந்தார். அவர் அதற்கு முன்பாகவே தேவகுமாரன் தான். அவர் இப்பொழுதும் தேவகுமாரன் தான். ஆகவே தான் வெளிப்பட்ட விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற வேளையிலே 3.5 வருடங்கள் அவரோடு இருந்த யோவான் இயேசுவை அவன் பார்க்கிற வேளையிலே
மனுஷகுமாரனுக்கு ஒப்பாயிருந்தவரை கண்டேன் என்று சொல்லுகிறார். காரணம், அவர் இப்பொழுது தேவகுமாரனாகவே இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் தன்னை தேவகுமாரனாக காண்பித்துக் கொள்கிறார். ஏற்கனவே நிம்ரோத் நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம், மக்களின் பாதுகாவலனாக அச்சுறுத்தி வந்த துஷ்ட மிருகத்தில் இருந்து பெரிய பெரிய காட்டு ஜீவ ஜந்துக்கள் மத்தியில் இருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய இரட்சகனாக தன்னை காண்பித்தார். ஆனால் உலக இரட்சகர் இயேசு என்பதை யோவான் 4:42 நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இவன் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லிக் கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரிஜினல் வருவதற்கு முன்பாகவே ஒரு டூப்ளிகேட் இந்த உலகத்திலே எப்படி செயல்பட்டது, வரப்போகிற இயேசுவுக்கு இவன் தன்னை ஒரு மாதிரியாக காண்பிக்க முயற்சிக்கிறான். என்றாலும் இவன் அந்தி கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமானவன். அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கு ஒத்திகை பார்க்கப்பட்ட ஒருவன் தான் இந்த நிம்ரோத். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இவனை குறித்து பார்க்கிற வேளையிலே இவன் அந்த உலகத்து மக்களாகிய ஜனங்களை எல்லாரையும் ஒன்று கூட்டி சேர்த்து தன்னை ராஜாவாக தானே உயர்த்தி கொண்டார். யாரும் அவன் அப்பாயின்மெண்ட் பண்ணல, யாரும் அவனை ராஜாவாக தேர்ந்தெடுக்கவில்லை. இவனே தன்னை உயர்த்தி ராஜாவாக தன்னை உயர்த்தி கொண்டார். பிரியமானவர்களே, இவன் பிறந்த பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட நாளிலே தன்னை ராஜா என்று ஜனங்களால் அழைக்கப்பட இவன் தன்னை தானே உயர்த்தி கொண்டான். வேதம் சொல்லுகிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று. 3 விதங்களிலே ஒரு மனிதன் உயர்த்தப்பட முடியும். ஒன்று, ஒருவன் தன்னைத்தானே உயர்த்திக் கொள்வது. மற்றொன்று, மனிதர்களால் உயர்த்தப்படுவது. மூன்றாவது, தேவனால் உயர்த்தப்படுவது. இந்த முதலாவது இருக்கிற 2 காரியம் நமக்கு தேவையில்லை. தேவனால் உயர்த்தப்படுகிற அந்த நேர்மையான காரியத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவைதான் வேதம் சொல்கிறது, பிரியமானவர்களே, தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இவன் பெருமை உள்ளவனாக, மேட்டிமை உள்ளவனாக தன்னை தானே உயர்த்திக் கொள்கிற ராஜாவாக ஜனங்களுக்கு தன்னை காண்பிக்கிறார். மத்தேயு 2:2 வசனத்திலே இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, யூதருக்கு ராஜா என்று. வானசாஸ்திரிகள் இயேசுவை தேடி வருகிறார்கள் அல்லவா? அவர்கள் அரண்மனைக்குள்ளே பிரவேசித்து யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து யூதா சந்ததியிலே வந்த ராஜா. அவரை குறித்து மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் முன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் உடைய பூர்வத்தினுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அவர் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா, அவர் யூதருடைய ராஜா, அவர் தாவீதின் சிங்காசனத்திலே உட்காரக்கூடிய ஒரு ராஜா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே இயேசுவை குறித்து தேவதூதன் மரியாதை பார்த்து சொன்னார், அவர் பெரியவராய் இருப்பார், அவர் பெரியவராய் இருப்பார் என்று சொல்லி என்ன சொல்லுகிறார்? தொடர்ந்து இப்போது வாசிக்க நாம் கேட்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதின் சிங்காசனம், அந்த சிங்காசனத்தை உட்காரக்கூடிய ஒரு ராஜா, அவர் யூதருடைய ராஜா, அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. ஆகவே வரப்போகிற ராஜாவுக்கு இவன் டூப்ளிகேட்டாக இந்த உலகத்திலே தன்னை காண்பிக்கிறார், ராஜாவாக தன்னை உயர்த்தி கொள்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயு மன்னிக்கவும் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க நாம் கேட்கலாம். சிரியா தேசத்தில் உள்ள பாபேல், ஏரே, அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்துக்கு ஆதிஸ்தானங்கள். இங்கே இந்த ராஜா என்று சொல்லப்படுகிற நிம்ரோத், அவன் ஆட்சி செய்த பகுதிகள் இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவது பாபேல், 2வது ஏரே, 3வது அக்காத், 4வது கல்னே.
அது மாத்திரமல்ல, அவன் ஆட்சி செய்தது. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அந்த தேசத்திலிருந்து அசூர் என்கிறதான ஒரு மனிதன் புறப்பட்டு போய் பெரிய பட்டணங்களை அவன் கட்டுகிறான். வாசிக்க கேட்கலாம். அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாத்தையும் நினிவேக்கும் காலாத்துக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான். பெரிய பட்டணம். ஆதியாகமம் 10:11 அசூர் என்பவன் புறப்பட்டு போகிறான். இந்த அசூர் என்பவன் யார்? இந்த அசூர் என்பவன் யார்? பிரியமானவர்களே, நோவாவுக்கு 3 பிள்ளைகள் என்று பார்த்தோம் அல்லவா? அதிலே சேம் சந்ததியில வரக்கூடியவன் தான் இந்த அசூர். இந்த அசூர் மூலமாய் உண்டான சந்ததி தான் அசூரியர்கள். பிறகு அசீரியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் வாழ்ந்த தேசம் அசீரியா தேசம் என்று அழைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த அசூர் உருவாக்கிய அசீரியா தேசத்துக்கு இவன் படையெடுத்து செல்கிறான். இந்த நிம்ரோத் முதலாவது படை நிம்ரோத்தால் உருவாக்கப்பட்டது. ஒரு பெரிய ஒரு சேனையோடு, ஒரு பெரிய போர்படை வீரர்களோடு இவன் புறப்பட்டு போய், பிரியமானவர்களே, இந்த அசூருடைய பட்டணங்களை கைப்பற்றி கொண்டார். அதாவது அசிரியாவை படையெடுத்து அந்த தேசங்களை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் அவன் கொண்டு வருகிறான். தொடர்ந்து பார்க்கிற வேளையில அவன் பிடித்துக் கொண்ட பட்டணங்கள் எது என்று சொன்னால் 11 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நினிவே, ரெகோபோத், காலா, நினிவேக்கும் காலாக்கும் நடுவாக இருக்கிற ரேசே, இப்படிப்பட்ட பெரிய பட்டணங்களை அவன் பிடித்துக் கொள்கிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலும் தொடர்ந்து இவன் இன்னும் ஏராளமான பகுதிகளை இவன் கைப்பற்றுகிறதாக சரித்திரத்தில் இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் இன்னும் ஏராளமான சில பட்டணங்களையும் அவன் பிடித்து அவைகளை தன்னுடைய சாம்ராஜ்யத்தின் கீழ் அவன் கொண்டு வருகிறான். அவனுக்கு என்ன ஆசை என்றால், உலகம் முழுவதையும், உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஒரே தேசமாக அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். ஒன்பர், அது குறித்து நாம் பிறகு பார்க்க போகிறோம். ஒரே சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தியவன் இவன் தான். ஆகவே ஒரே சாம்ராஜ்யம் என்ற தலைப்பிலே இந்த நிமிரத்தை குறித்து கீழ் உள்ள அடுத்த குறிப்புகளிலே நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த நிம்ரோத், பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவன் பாபேலை ஆட்சி செய்கிறான், ஏலேக்கை ஆட்சி செய்கிறான், கல்நேவை அக்காத்தை ஆட்சி செய்கிறான், கல்நேவை ஆட்சி செய்கிறான். இப்படி 4 பகுதிகளை அவன் பிடித்து ஆட்சி செய்கிறான். 5வதாக எனக்கு அன்பானவர்களே நினிவேயை அவன் பிடித்துக் கொள்கிறான். 6வதாக ரெகோபோத்தை அவன் பிடித்து ஆட்சி செய்கிறான். 7வது காலா என்கிற பகுதி, 8வது ஏர் என்கிற பகுதி, 9வது சோதோம் என்கிற பகுதி, 10வது கொமாரா என்கிற பகுதி, 11வது ரேசே என்கிற பகுதி. இப்படி 11 பட்டணங்களை அவன் பிடித்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் அந்த தேசங்களை கொண்டு வருகிறான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அவன் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளாக உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களையும் கொண்டு வர அவன் நினைக்கிறான். ஆனால் ஒரு காரியத்தை நாம் அறிய வேண்டும். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே தேவன் அவனவனுடைய பாஷையின்படியே, அவனவனுடைய ஜாதியின்படியே எல்லைகளை நியமித்து, அதாவது இந்த நோவாவுடைய குமாரனாகிய சேமுக்கு சில எல்லைகளையும், காமுக்கு சில எல்லைகளையும், யாபத்துக்கு சில எல்லைகளையும் நியமித்து வைத்திருந்தார். ஆனால் இவனோ எல்லைகளை மீறி அநேக எல்லைகளுக்கு உட்பட்டவைகளை தனது ராஜ்யத்தின் கீழே கொண்டு வர கலகம் செய்தான். ஆகவே தான் இவனுக்கு ஏற்கனவே சரித்திரத்திலே கில்காமேஷ் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. ஆகவே இந்த கில்காமேஷ் என்கிற மனிதனாகிய இவனுக்கு தான் மக்களாலே கலகம் செய்து எல்லைகளை இவன் கைப்பற்றி கொண்டபடினாலே, அநேக தேசங்களை கைப்பற்றி கொண்டபடினாலே, தேவன் நியமித்த இந்த எல்லை நியமனங்களை இவன் மீறி செயல்பட்டபடினாலே கலகக்காரன் என்று பெயர் கொள்ளும்படியாக நிம்ரோத் என்ற பெயரை வைத்தார்கள். நிம்ரோத் என்ற பெயர் எபிரேய வார்த்தையிலே மாரட் என்று சொல்லப்படுகிறது. நிம்ரோத் என்ற வார்த்தை தமிழிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? எபிரேய வார்த்தை மாரட். மாரட் என்றால் கலகம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இவன் முதலாவதாக பிறருடைய சொத்தை
அபகரிக்க நினைத்த ஒரு மனிதன். பிறருடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக என்று வேதம் சொல்கிறது அல்லவா? ஆனால் இவனோ பிறருடைய பொருட்களை, பிறருடைய தேசங்களை, பிறருடைய நாட்டை, அவருடைய பட்டணங்களை இச்சித்து அவைகளை தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர நினைத்தவன். பிரியமானவர்களே, தொடர்ந்து இவனை குறித்து சரித்திரத்திலே பார்க்கிற வேளையிலே அவன் எல்லா தேசங்களையும் பிடித்து தனது ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரே சாம்ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். முதலாவதாக இவன் தன்னை தேவகுமாரன் என்று காண்பிக்கிறான். இரண்டாவது தன்னை ராஜா என்று காண்பிக்கிறான். மூன்றாவது உலகத்துக்கே தான் ராஜா என்று ஒரே சாம்ராஜ்யத்தை இவன் கொண்டு வர பிரயாசப்பட்டவன், முழு மூச்சோடு செயல்பட்டவன். மூன்று காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். முதலாவது தேவகுமாரன் என்று தன்னை உயர்த்திக் கொண்டார். இரண்டாவது ராஜா என்று தன்னை தானே உயர்த்திக் கொண்டார். மூன்றாவது உலகம் முழுவதையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போகிற ஒரே சாம்ராஜ்யமாக நான் ஏற்படுத்த போகிறேன் என்ற முழு மூச்சோடு செயல்பட்ட மனிதன் தான் இந்த நிம்ரோத். ஆகவே இந்த நிம்ரோத் மூன்று அரசியல்களை அவன் கொண்டு வருகிறான். முதலாவது அரசியல் சாம்ராஜ்யம், இரண்டாவது மத சாம்ராஜ்யம், மூன்றாவது பொருளாதார சாம்ராஜ்யம். இவை மூன்றையும் இந்த நிம்ரோத் கொண்டு வந்தான் அவன் ஆட்சி செய்த சமயத்திலே. இந்த மூன்று காரியத்தையும் வெளிப்படுத்த விசேஷத்திலே அந்தி கிறிஸ்து அப்படி கொண்டு வரப்போகிறான் என்பதை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுகிற 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் இவன். பிரியமானவரே, உலக மக்கள் மத்தியிலே எழுப்பி வரக்கூடிய ஒரு அந்தி கிறிஸ்து. அன்பானவர்களே, இவன் தான் அரசியல் சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டவன். அடுத்து வெளிப்பட்டு 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? பூமியிலிருந்து எழுப்பி வருகிற மிருகம் அவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. பிரியமானவர்களே, இந்த சாம்ராஜ்யம் மத சாம்ராஜ்யம். அப்பொழுதுதான் அநேக விக்கிரக ஆராதனைகள் வணங்கும்படியாக கட்டாயப்படுத்தப்படும். அது அந்தி கிறிஸ்துவை போன்ற அநேக சுரூபங்கள், கம்ப்யூட்டர் அவைகள் வணங்கும்படியாக அநேக மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். அவைகள் பேசக்கூடியவர்களாக இருக்கும். அந்த மிருகத்தை, அந்த கம்ப்யூட்டரை வணங்காதவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு ஏதுவாக அவைகளுக்கு ஜீவன் அல்லது ஆவி அவைகளுக்குள்ளே அனுப்பப்படும். இவைகள் பிசாசினால் அனுப்பப்படுகிற ஆவிகள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் குறித்து இதே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். 13வது வசனத்துல நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, அடுத்து வெளிப்படுத்தல் விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல நாம் அங்கே இன்னொரு மிருகத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கு ஒரு சாம்ராஜ்யம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சாம்ராஜ்யம் பிரியமானவர்களே மத சாம்ராஜ்யம். ஏற்கனவே நான் பார்த்த சாம்ராஜ்யம் பொருளாதார சாம்ராஜ்யம். ஒன்று அரசியல் சாம்ராஜ்யம், இரண்டாவது பொருளாதார சாம்ராஜ்யம், மூன்றாவது மத சாம்ராஜ்யம். மீண்டும் சொல்கிறேன், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிற மிருகம் அரசியல் சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பூமியில் எழுதி வருகிற மிருகம் பொருளாதார சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. நான் மத சாம்ராஜ்யம் என்று சொல்லிவிட்டேன், பொருளாதார சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. அடுத்து வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற ஒரு மிருகம் 11வது வசனம் நினைக்கிறேன், அங்கே வருகிற அந்த மிருகம் பிரியமானவர்களே அது மத சாம்ராஜ்யத்தை காட்டுகிறது. இவை அந்தி கிறிஸ்து நாட்களிலே 7 ஆண்டுகள் பூமியிலே இந்த 3 சாம்ராஜ்யங்கள் இருக்கும். இவைகள் ஏற்கனவே ஒத்திகையாக நிழலாட்டமாக நடத்தி பார்க்கப்பட்டது நிம்ரோத் ஆட்சி காலத்திலே, நிம்ரோத் அந்த மன்னனுடைய ராஜாவுடைய காலத்திலே. பிரியமானவர்களே, முதலாவதாக இந்த நிம்ரோத் என்ன செய்தான்? தன்னை வழிபடும்படியாக ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தான். ஜனங்களை கட்டாயப்படுத்த ஆரம்பித்தான். மனித வழிபாடு இப்படித்தான் துவங்க ஆரம்பித்தது. மனிதன் இன்னொரு மனிதனை வணங்கக்கூடாது. மனிதன் தன்னை படைத்த தெய்வத்தை மாத்திரமே வழிபட வேண்டும். ஆனால் இந்த நிம்ரோத் தன்னை வழிபடும்படியாக செய்தான். இன்றைக்கும் அநேக அரசியல் தலைவருடைய காலிலே போய் தொண்டர்கள் விழுகிறார்கள். அநேக அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அநேக மக்கள் போய் விழுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி மனிதன் இன்னொரு மனிதனை விழுந்து பணிந்து கொள்ளக்கூடாது. பிரியமானவர்களே, ஏன் என்று சொன்னால் நாம் தேவ சாயலில் தேவ ரூபத்தில் படைக்கப்பட்டவர்கள். நம்மை உண்டாக்கிய தெய்வத்தை மாத்திரம்தான் வழிபட வேண்டும். ஆகவே உண்டாக்கினவரை மனிதன் வழிபடாத படிக்கு
தேவனால் உண்டாக்கப்பட்டவன் போய் வணங்க ஒரு தவறான ஒரு வழிபாட்டை, அந்த வழிபாட்டு முறையை கொண்டு வந்தவன் இந்த நிம்ரோத். அடுத்து பிரியமானவர்களே, இவன் பார்ப்பதற்கு அவன் பராக்கிரமசாலியாகவும், பிரியமானவர்களே, தோற்றத்திலும் அவனுடைய செயல்களிலும் வித்தியாசமானவனாகவும் பராக்கிரமசாலியாகவும், அவன் தெய்வீக தன்மை மனுஷிக தன்மை கொண்ட ஒரு மனிதனை போல ஜனங்களுக்கு தன்னை காண்பிக்கிறவனாகவும் இருந்தபடியினாலே இப்பொழுது ஜனங்கள் இவனை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். தொடர்ந்து இவன் ராஜாவாக தன்னை உயர்த்தினவன் தன்னை தெய்வமாக உயர்த்த ஆரம்பித்தார். இன்றைக்கு போப்பை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். போப் இப்பொழுது அவர் ராஜாவாக ஒரு பகுதியிலே, அவர் இத்தாலியிலே ரோம் பகுதியிலே ஆட்சி செய்து வந்தாலும் அவரை சில மக்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். போப் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படித்தான் இந்த நிம்ரோத் தன்னை ராஜாவாக உயர்த்துகிறவன் பிறகு தன்னை தெய்வமாக உயர்த்திக் கொள்ளுகிறார், கடவுளாக உயர்த்திக் கொள்ளுகிறார். இதை நம்ப பண்ண தன்னை சூரிய கடவுள் என்று அவன் தன்னை சொல்லிக் கொண்டான். நான் தான் சூரிய கடவுள், நான் தான் சூரிய பகவான், என்னை நீங்கள் வழிபட வேண்டும் என்ற சூரிய வழிபாட்டு முறையை கொண்டு வந்தவன் இந்த நிம்ரோத். ஆகவே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற வேளையிலே மொழி குழப்பம் ஏற்பட்டு ஜனங்கள் சிதறி போகிறார்கள் அல்லவா? அதற்கு பிற்பாடு தான் உலகத்திலே எல்லா மதங்களிலேயும் இந்த சூரிய வழிபாட்டு முறை எல்லா மதங்களுக்குள்ளேயும் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அடுத்து இந்த நிம்ரோத் யாருடைய மகன்? ஆதியாகமம் 10:8 பார்க்கும் பொழுது கூஷ் நிம்ரோத்தை பெற்றான் என்று பார்க்கிறோம். இந்த கூஷுக்கு ஒரு மனைவி இருக்கிறார், அதாவது நிம்ரோத்துக்கு தாய். இந்த கூஷினுடைய மனைவி பேர் செமிராமிஸ். ஆகவே அந்த செமிராமிஸை இந்த நிம்ரோத் மணந்து கொண்டான். தாயையே இவன் மணந்து கொண்டான், திருமணம் செய்து கொண்டான், தன் தாயையே மனைவியாக்கி கொண்டான். சரித்திரத்தில் அதுபோல் யாராயிலும் தன்னுடைய தாயை மனைவியாக்கி கொண்டவர் உண்டா என்று சொன்னால் ரோம சக்கரவர்த்தியாய் இருந்த நீரோ மன்னன் தனது தாயையே மனைவியாக்கி கொண்டான் என்று சரித்திரத்திலே நாம் பார்க்க முடியும். இவைகள் நிம்ரோத்துடைய ஸ்பிரிட், அந்த ஆவிகள். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த நிம்ரோத் தன்னுடைய தாயை ஜனங்கள் வழிபடும்படியாக சொல்லுகிறார். ஆகவே இந்த அவனுடைய தாயை தெய்வமாக வழிபடுவதற்கு ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். என்னுடைய தாய் நிலா தேவதை, என்னுடைய தாய் நிலா தேவதை, என்னுடைய தாய் நிலா தேவி என்று ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். நிலாவிலிருந்து ஒரு முட்டை டைகரிஸ் நதியாகிய ஐபிராத் நதியிலே விழுந்து விட்டதாக, யூப்ரட்டிஸ் நதியாகிய இந்த ஐபிராத் நதியிலே விழுந்து விட்டதாக இவன் பொய்யாய் சொல்ல ஆரம்பித்தான். யூப்ரட்டிஸ் நதியாகிய ஐபிராத் நதியிலே வானத்திலிருந்து நிலாவிலிருந்து ஒரு முட்டை விழுந்து விட்டதாக, அந்த முட்டையிலிருந்து வந்தவன் தான் செமிராமிஸ் என்று ஜனங்களை நம்ப பண்ண ஆரம்பித்தான். நிம்ரோத்தும் அதை சொன்னான், செமிராமிஸும் அதை சொன்னான். இப்படி ஜனங்களை ஆரம்பத்திலேயே, பிரியமானவர்களே, நோவா காலத்துக்கு பிற்பாடு 4ஆம் தலைமுறையிலேயே ஜனங்களை முட்டாளாக்கி இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளுக்கு மனிதனை அடிமைப்படுத்திய ஒரு மனிதன் தான் நிம்ரோத். இன்றைக்கும் அந்த பிரியமானவர்களே பாரம்பரியத்தில் இருந்து இன்றைக்கு ஜனங்கள் மீள முடியாதபடிக்கு ஐதீகம், பாரம்பரியம், மூட நம்பிக்கை இவைகளில் இன்றைக்கு அநேக படித்த மனிதர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே 36வது வசனத்திலே படிக்கிறேன் சொன்னால், குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. இயேசுவால் மாத்திரம்தான் விடுதலை, இயேசுவால் மாத்திரம்தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட பாரம்பரிய கட்டில் இருந்து விடுதலை கிடைக்கும். அன்பானவர்களே, இப்பொழுது பாருங்கள், சூரியனை வணங்கும்படியாக, சந்திரனை வணங்கும்படியாக இவன் கட்டளை கொடுக்கிறான். நான் தான் சூரிய கடவுள் என்று நிம்ரோத் சொல்லிக் கொள்ளுகிறான். தனது மனைவியாக செமிராமிஸை இவன் தான் நிலா தேவதை என்று ஜனங்களை நம்ப பண்ணுகிறான். ஆகவே அவர்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கும் பொழுதே
சூரியனாக நிலாவாக நிம்ரோதையும் செமராமிசையும் அக்காலத்து மக்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். சூரியன் தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பு, நிலா தேவனால் படைக்கப்பட்ட, சந்திரன் தேவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பு. நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் சொன்னால் பகலையால பெரிய சுடரையும் இரவை ஆல சிறிய சுடரையும் ஆகிய 2 மகத்தான சுடர்களை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவரின் நாட்களையும் காலங்களையும் வருடங்களையும் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் இவைகளை உண்டு பண்ணினார். ஆனால் இவைகள் வணங்கப்படுவதற்காக அல்ல. பிரியமானவர்களே, ஆனால் இந்த நிம்ரோத் சூரியனை வழிபடும்படியாய் சந்திரனை வழிபடும்படியாக செய்துவிட்டார். ஆகவே ரோமருடைய நாட்களிலே அன்பானவர்களே இந்த சூரிய கடவுள் வணக்கம் அதிகமாக இருந்தது. ஆகவே சூரியன் பிறந்த அந்த முதலாவது நாளை தான் சண்டே என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். சண்டே, இன்னைக்கு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே என்று பார்க்கிறோம் அல்லவா? சண்டே என்றால் அது நிம்ரோத் உடைய நாள், அது சூரியனுடைய நாள். அவர் வாரத்தின் முதலாவது நாளாக பிரியமானவர்களே ரோமர்கள் நாட்களிலே அந்த நாள் மாற்றப்பட்டது. எப்படி என்பதை வரக்கூடிய நாட்களிலே சரித்திரத்தின் அடிப்படையிலே அதை நாம் பார்க்க போகிறோம். ஒரு கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய மாமன்னனாக இருந்த பிரியமானவர்களே ஒரு ராஜா இவைகளை அவன் கொண்டு வந்தான். இன்றைக்கும் அந்த பழக்கம் உலக நாடுகளிலே இருக்கிறது. இவரை பிறகு நாம் பார்க்க போகிறோம். அடுத்து பிரியமானவர்களே சிலை வழிபாடு. இவைகளை கொண்டு வந்தவன் இவன் தான். மனித வழிபாடு, படைக்கப்பட்டவர்களை வழிபடுகிற அந்த வழிபாடு. இரண்டாவது சூரிய சந்திர வழிபாடு, சிருஷ்டிப்பை வணங்கக்கூடிய வழிபாடு. இன்னைக்கு மலையை வணங்குகிறார்கள், சூரியனை வழிபடுகிறார்கள், சந்திரனை வழிபடுகிறார்கள், நட்சத்திரங்களை வழிபடுகிறார்கள், கார்மேகத்துக்கு ஒரு சாமி தெய்வம் என்று அந்த கார்மேகத்தை வழிபடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, காற்றை வழிபடுகிறார்கள், நெருப்பை வழிபடுகிறார்கள். பூமியில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகளை கூட மனிதன் விட்டு வைக்கவில்லை. காட்டில் இருக்கிற யானை, சிங்கம், குரங்கு முதற்கொண்ட எல்லா விலங்குகளையும் மனிதன் வழிபடுகிறான். ஊரும் பிராணிகளாக பாம்பை கூட விட்டு வைக்கவில்லை. பறக்கிற கருடனை கூட மனிதன் விட்டு வைக்கவில்லை. ஆகவே தேவன் வேதனைப்படுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், ஊரும் பிராணிகள் இவைகளுக்கு ஒப்பாக மாற்றிவிட்டார்கள் என்று தேவன் வேதனைப்படுகிறார். பிரியமானவர்களே வாசித்து பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க நாம் கேட்கலாம். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை மனுஷர்கள் அழிந்து போகக்கூடிய அவனை வணங்குகிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பார்த்தீர்களா? வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்த தெய்வத்தை மனுஷனுக்கு ஒப்பாக, மிருகங்களுக்கு ஒப்பாக, பறவைகளுக்கு ஒப்பாக, காட்டு விலங்குகளுக்கு ஒப்பாக இப்படி மனிதன் அந்த ரூபத்தை மாற்றி அமைத்தான் என்று ரோமர் 1:23 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, படைத்தவரை விட்டுவிட்டு தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் வழிபடக்கூடாது. தேவன் சிருஷ்டித்தவைகளை வழிபடக்கூடாது. சிருஷ்டித்தவரை வழிபட வேண்டும். படைக்கப்பட்ட மனிதனை அல்ல, படைத்தவரை வழிபட வேண்டும். உண்டாக்கப்பட்டவை அல்ல, மனுஷனால் உண்டாக்கப்பட்ட சொரூபங்களை அல்ல, உண்டாக்கினவரை வழிபட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை வேதம் மாத்திரமல்ல, சித்தர்களில் முதன்மையானவராக இருக்கிற அகத்தியர் பாடியிருக்கிறார். யாரை வழிபட வேண்டும்? வானத்தையா? வானத்தில் உள்ளவைகளையா? பூமியையா? பூமியில் உள்ளவைகளையா? வானத்தில் இருக்கிற சூரியனையா? சந்திரனையா? நட்சத்திரங்களையா? பூமியில் இருக்கிற மரம், செடி, கொடிகளையா? அல்லது வானத்தில் இருக்கிற மேகத்தையா? அல்லது பூமியில் இருக்கிறதானே சகலவித மலை கல்லுகளையா? எதை வழிபட வேண்டும்? அகத்தியர் சொல்கிறதை கவனியுங்கள். வணங்குவாய் சகசோதி ஒருவனாகி இம்மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரை படைத்த பின்பு குவலயத்தில் தான் உதித்து குருவாய் வரும் சனமான சமுசாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போல் வாழ்ந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருட்டி போட்டு அகண்டதனம் சென்றவரை அன்றுவாயே. யாரை வழிபட வேண்டும்? அகத்தியர் சொல்கிறார், வணங்குவாய் சகசோதி
ஒருவனாகி ஒரே ஒருவர் தான் ஜெகஜோதியாய் இருக்கக்கூடியவர். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? ஆகவே பிரியமானவர்களே, அந்த ஜோதிமயமாக இருக்கக்கூடியவரை வழிபட வேண்டும். அந்த ஜோதிமயமானவர் யார்? அந்த அருட்பெரும் ஜோதியா? யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியை அந்த மெய்யான ஒளி என்று வேதத்திலே பார்க்கிறோம் அல்லவா? அந்த பிரகாசிக்கிற ஒளியை நாம் வழிபட வேண்டும். யோவான் 12 வாசிக்கும் பொழுது யோவான் 8:12 பிரியமானவர்களே, உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற இயேசுவை வழிபட வேண்டும். பிரஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிற இயேசுவை நாம் வழிபட வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாய், மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தேன் மண்ணில். மாநிலம் என்றால் நாம் வாழ்கிற அந்த உலகம். இவைகளை ஒரு நொடியிலே உண்டாக்கினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எப்படி உண்டாக்கினார்? வார்த்தையினால் உண்டாக்கினார். எபிரேயர் 11:3 சொல்லப்படும் வார்த்தையினால் உண்டாக்கினார். உலகங்கள் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அது ஒரு நொடியிலே ஒரு இமைப்பொழுதே நடந்த ஒரு காரியம். உண்டாவதாக என்று சொன்னால் உண்டாகிவிட்டது. ஆகவே ஒரு நொடியில் ஒரு இமைப்பொழுது உண்டாக்கினவரை வழிபட வேண்டும் என்று அகத்தியர் சொல்கிறார். வெளிச்சம் உண்டாகிறது என்றால் வெளிச்சம் உண்டானது. மரச்செடி கொடிகள் உண்டாவது என்றால் பூமியிலே உண்டானது. பிரியமானவர்களே, வார்த்தையினாலே இவைகளை உண்டு பண்ணினவரை வழிபட வேண்டும். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணின் குணமான மனிதரை படைத்த பின்பு, மண்ணின் குணமான மனிதரை படைத்த பின்பு பூமியிலே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தன்னை போலவே ஒரு மனிதனை உண்டாக்கினார். தன்னை போலவே குணமுடைய மனிதனை தேவசாயிலே தேவ ரூபத்தில் ஒரு மனிதனை உண்டாக்கினார். அவன் பெயர் தான் ஆதாம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? மண்ணில் குணமான மனிதனையும் படைத்த பின்பு அவன் பாவத்திலே வீழ்ந்து போகிறான். அதற்கு பின்பு தான் உதித்து குருவாய் வந்து, குரு என்றால் பாவத்தை அழிக்கிறவர் என்ற அர்த்தம். கு என்றால் பாவம், ரு என்றால் அழிப்பவர். இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்துதான் குரு என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆகவே மனிதன் பாவத்தில் விழுந்து விட்ட பிற்பாடு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தமது ஒரே பேரான குமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் வந்ததுடைய நோக்கமே பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணு, சிலுவையிலே மரிப்பதற்காக வந்தார். தன் ஜீவனை கொடுக்க வந்தார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவர் வந்தார். அவர் தான் அந்த குரு, பாவத்தை நீக்குகிற குரு. பிரியமானவர்களே, குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்று இல்லாமல் அவர் கல்யாணம் பண்ணிக்கவில்லை, அவர் குழந்தை குட்டியை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இன்னைக்கு அநேக கடவுள்களை நாம் பார்க்கிறோம், கல்யாணம் பண்ணுகிறாங்க, குழந்தை குட்டியை பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் கடவுள்கள் அல்ல, இவர்கள் தெய்வங்கள் அல்ல. கடவுளுக்கு பெண்டேது பிள்ளை ஏது காமகுண லீலை பண்ணாதது ஏது? கடவுளுக்கு மகிழ்ச்சிட்டு தாயம் ஏது காடுகளில் வேட்டை ஆடி திரிவது ஏது என்று ஒரு சித்தர் பாடி இருக்கிறார். அழுக்கணி சித்தர் பாடி இருக்கிறார். அன்பானவர்களே, ஆகவே கடவுள் என்று சொன்னால் கல்யாணம் பண்ணியது குழந்தை குட்டியை பெற்றுக் கொள்வது அல்ல. இந்த இயேசு கிறிஸ்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் வாழ்ந்தவர். அன்பான சித்தர்களை இருட்டி போட்டு, சித்தர்கள் என்றால் சீடர்கள், தனக்கு பின்பாக தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை செய்ய, பரலோகத்தின் பணியை செய்ய 12 சீஷர்களை இந்த பூமியிலே விட்டு பரவேறி சென்று போயிருக்கிறார். அன்பான சித்தர்களை இருட்டி போட்டு அகண்டதலம் சென்றவரை அன்புவாயி. அகண்டதலம் என்றால் பரலோகம், அகண்டதலம் என்றால் மோட்சம், கைலாசம். அகண்டதலம் சென்றவரை அன்புவாயி. யாரை வழிபட வேண்டும்? வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்த தெய்வமாய் இருக்கிற, உலகத்தின் ஒளியாய் இருக்கிற, வார்த்தையினால் படைத்த, மனுஷனுடைய பாவத்துக்காக இறங்கி வந்த, மனிதரை மண்ணினால் உண்டாக்கிய, மனுடைய பாவத்துக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த, தேவனுடைய ராஜ்யத்தின் பணியை செய்ய 12 சீஷர்களை பூமியிலே நியமித்து வைத்த, மறுபடியும் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போய் இருக்கிறவரையே வழிபட வேண்டும் அகத்திய தமது பாடலிலே எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆகவே இந்த தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த தெய்வத்தை வழிபடுங்கள். தொடர்ந்து கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதி. கிருபையும் இரக்கமும் நிறைந்து என் அன்பின் பரிசுத்த பிதாவும் இந்த வேத பாட சத்தியங்களை கேட்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் குடும்பங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.